ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்டி விளாக்ஸ். டுடே வந்து டின்னர் வெளியில் ஒரு ரோட் கடையில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால அங்கே போகிறது தான் டுடே விளாகு. நான் என்னோடய வீட்டுக்கு கீழே நிற்கிறேன். மோகன் வந்துட்டு இருக்கான். கால் பண்ணி கீழே வெயிட் பண்ண சொன்னான். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவனே வந்துட்டான். ஸோ வாங்க போகலாம். டுடே வந்து நாங்கள் எங்கே போயிட்டு சாப்பிட்றோம், தென் என்ன சாப்பிட்றோம், தென் எப்படி வீட்டுக்கு வரோம் அப்படின்றது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். ஸோ குட்டியாக ஒரு கிளிப்ஸ் மாதிரி நம்ம இந்த விளாகை பார்த்துடலாம். ஸோ நாங்கள் எப்போதும் ஒரு கடையில் நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம். ஸோ அந்த ஷாப்க்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஷாப்பை நோக்கி போயிட்டு இருந்தோம். ஸோ போயிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் போனதுக்கப்புறம் ஷாப் வந்து இல்லை. அந்த ஷாப் இன்றைக்கி நாங்கள் விளாக் எடுக்கிற நேரம்னு பார்த்து இல்லை. ஸோ அதனால் வேறு ஷாப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம். கைஸ், இதுக்கப்புறம் வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைவாக நடந்த அந்த ஆடியோவோட தான் போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஓப்பன் பண்ணனால. ஸோ ஏதோ நாங்கள் பேசியிருக்கோம், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிப்லேருந்து அது வரும். கைஸ், நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து உண்மையாகவே எப்படி பேசுகிறதுன்னு தெரில. அதான் நாங்கள் வந்து சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்கோம். கைஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ரோட்டு கடையில் இட்லி சாப்பிட்லான்னு ஒரு பிளான். அதனால் நான் மோகனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ போய் சாப்பிட்றோம். அங்கே என்னெல்லாம் சாப்பிட்றோம், அப்புறம் எப்படி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றதுலாம் இந்த விளாகில் சொல்லுவோம். பார்க்கலாம். ஓகே கைஸ், நாங்கள் இந்த இடம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சொன்னான். இப்படியே போய் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்காக போயிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து சாம்பார் இதெல்லாம் ஊற்றிட்டுருக்கான். பார்க்கவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்க்குறோம். அவன் ஊற்றிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நான் சைடாக அப்படி திரும்பினேன்னா அங்கே வந்து ஒரு டிவி மாதிரி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதில் என்னென்னலாம் ஓடுதுன்னு பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மோகன் வந்து அவனோட ஃபுட்டும் வந்துடுச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இட்லி தான் சாப்பிட்றது பிளான். பட் வந்து அங்கே தோசை இருந்தது. அப்புறமேட்டு 2 பேரும் உட்காந்து அப்படியே நாங்கள் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டோம். நல்லா இருந்தது ஃபுட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ண வந்துட்டோம். காஸ், இதுக்கப்புறம் வந்து அந்த கிளிப் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரிஜினல் ஆடியோ அதெல்லாம் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கைஸ், நாங்கள் வந்து இங்கே இட்லி சாப்பிட்டோம். தோசை சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு இட்லி. இது வந்து எங்கே இருக்கிறோம், வேலைச்சேரியில் தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்டே சாப்பிடப்படலாம். இது வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டு. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து இதை நாங்கள் நிறைவு பெற்றுட்டோம் சாப்பிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்? ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். வாங்க. நெக்ஸ்ட்டு எப்போதும் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் வழக்கமாக சாப்பிடுவோம். சரி, ஓகே, அங்கேயே இன்றைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஷாப்பை தேடி அதுக்கப்புறம் போயிட்டுருந்தோம். ஸோ போயிட்டுருக்கப்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சில்லாக, அதுவும் ரெய்னி வேறு சீசன் வெதராக இருந்ததா. ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக அந்த ஐஸ்கிரீம் ஷாப்கிட்டேயும் போனால் நாங்கள் போன நேரம்னு பார்த்து எந்த ஷாப்புமே இல்லை கைஸ். அங்கே இட்லி ஷாப்பும் இல்லை, ஃபஸ்ட்டு போன ஷாப்பு, அடுத்து இங்கே ஐஸ்கிரீம் ஷாப்பும் இல்லையா. ஐயோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி, ஓகே, வேறு ஷாப் எதனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோடுக்கு வந்தோம். வந்துட்டு அந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் அங்கே ஒரு ஷாப் வந்து எங்கள் கண்ணுக்கு பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷாப்புக்கு போயிட்டு அங்கே போய் ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நாங்கள் போனோம். போயிட்டு இறங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. பாருங்களேன் அந்த கிளிப்பை, ஒரு நிமிஷம். அதில் போய் நான் போனால் யாருமே இல்லை அந்த ஷாப்பில். நானும் தேடுறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா ஒரு அண்ணா வந்து அங்கேருந்து எழுந்திரிச்சார். அதுக்கப்புறம் தான் சரி, ஓகே, நல்ல வேலைடா ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஐஸ்கிரீம் பார்த்துட்டு நின்றுருந்தோம். ஷாப் நல்லா தான் இருந்தது. குட்டியாக இருந்தாலும் அழகாக க்யூட்டாக நல்லா வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 ஐஸ்கிரீம் வந்து வாங்கினோம். வாங்கிட்டு வெளியில் வந்து நின்றுட்டு மோகன் வந்து அந்த ஐஸ்கிரீம்ஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எப்போதும் வழக்கமாக இந்த மாதிரி எடுத்து அவனோட ஆர்ம்ஸ் அதெல்லாம் காமிச்சிட்டு இருப்பானா. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் போட்டுட்டு எங்கே போய் சாப்பிட்லான்னு ஒரு பிளானு. அப்புறம் போயிட்டு இருந்தப்போ சரி, ஓகே, நம்ம இந்த பிரிட்ஜ் மேலே போய் சாப்பிட்லாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த இதுக்கு போனோம். அங்கேயுமே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. யாருமே இல்லை. எப்போதும் அங்கே வந்து ஜோடியாக இருப்பாங்க கப்பிள்ஸு. பட் அன்றைக்கி வந்து யாருமே இல்லை. அதுக்கப்புறமேட்டு அந்த மலையை வந்து நாங்கள் போய் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு மேலேருந்து வியூ பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் அப்படியே அதையும் ரசிச்சுட்டு 2 பேரும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கப்போ வீடியோ எடுத்துருந்தோம். எல்லோரும் பார்த்துட்டே போனாங்க. ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கேருந்து தண்ணிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் என் வீட்டுக்கும் அவன் வந்து அவன் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். ஸோ அவன் ஃபைனலாக வந்து என்னை என் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான் காய்ஸ். அவ்வளோதான் என்னோட விலாகு. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரில. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள். ஓகே பாய் காய்ஸ். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.